அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த மேல்பாக்கம் கிராமத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. செம்மலர், விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். நாகையில் மாதிரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவன் மரணத்தில் சந்தேகம் உள்ளதால் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வலிவலம் தேசிய தொழில்நுட்பக் கல்லூரி வளாகத்தில் செயல்படும் மாதிரி பள்ளியில் சஞ்சய் ராமசாமி 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். மாணவர் சஞ்சய் ராமசாமி விடுதியில் மயங்கி விழுந்துவிட்டதாக பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து நாகை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துள்ளனர். பெற்றோர் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது மாணவர் சஞ்சய் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மருத்துவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மாணவனின் பெற்றோரும் உறவினர்களும் சஞ்சய் ராமசாமி மரணத்தில் சந்தேகம் உள்ளதால் உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் அல்லிநகரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மதுராபுரி பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 7 வயது சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மதுராபுரியில் திண்டுக்கல் குமிளி தேசிய நெடுஞ்சாலையில் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் சென்ற பேருந்து மீது கர்நாடகா பதிவேன் கொண்ட வேன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் கனிஷ், நாகராஜன், ஓட்டுநர் சூர்யா ஆகியோர் உயிரிழந்தனர். காயமடைந்த 18க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து தொடர்பாக அல்லிநகரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாணியம்பாடி அருகே மாணவர்களை ஏற்றிக் கொண்டு தனியார் பள்ளியின் பேருந்து சென்றபோது பேருந்து ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை தடுப்பில் மோதிய நிலையில் பேருந்து கவிழும் முன் கிளீனர் துரிதமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பேருந்துக்குள் சிக்கி அலறிய மாணவர்களை அருகில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக மீட்டு மாற்று வாகனங்களில் அனுப்பி வைத்தனர். கொடைக்கானலில் பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறை போராடி வருகிறது. கொடைக்கானல் பாம்பார்புரம் வனப்பகுதிக்கு உட்பட்ட செங்கல்வராயன் பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. தீ மளமளவென பரவி வருவதால் அப்பகுதியே கரும்புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் சித்தி பெற்ற திருவரை